மக்களே வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஒரு பிஎஃப் அக்கவுண்ட்ல உங்களோட யுஏஎன் நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியணும்னா, இந்த வீடியோல நான் ரொம்ப கிளியரா, இன்டெப்த்தா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். மறக்காம வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே யுஏஎன் நம்பர்னா என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. யுஏஎன் நம்பர்னா யூனிவர்சல் அக்கவுண்ட் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு எம்ப்ளாயி ஒரு கம்பெனில வேலை செய்றாங்கன்னா, அந்த எம்ப்ளாயிக்காக பிஎஃப் அமௌண்ட்ட அந்த எம்ப்ளாயிட்டருந்து புடிப்பாங்க. அது மட்டும் இல்லாத கம்பெனி சைட்லருந்து பிஎஃப் அமௌண்ட் ஒண்ண பிஎஃப் அக்கவுண்ட்ல போடுவாங்க. இப்ப இந்த பிஎஃப் அக்கவுண்ட்ல போடுற நம்பரு நேம வச்சு போட்டோம்னா, ஒரே நேம்ல 10, 15 பேர் இருப்பாங்க. ஒரு கம்பெனின்னு எடுத்தீங்கன்னா, ஒரே ஒரே நேம்ல 5 பேர் இருப்பாங்க. அப்ப நெறைய கன்ஃப்யூஷன் வரும். இப்ப இந்த கன்ஃப்யூஷன்லாம் எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு சொல்றத கம்மி பண்ண தான் யுஏஎன் நம்பர், யுனிவர்சல் அக்கவுண்ட் நம்பர் சொல்லி ஒண்ணு எடுத்துட்டு வந்தாங்க. இதுல உள்ள இன்னொரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. இப்ப நீங்க ஏ அப்படின்னு சொல்ற கம்பெனில ஒரு 2 வருஷம் வேலை செய்றீங்க. இப்ப அந்த கம்பெனில உங்களுக்கு பிஎஃப் நம்பர் அப்படின்னு சொல்லி ஒண்ணு கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பி அப்படின்னு சொல்ற கம்பெனில போயிட்டு ஒரு 5 வருஷம் வேலை செய்றீங்க. இப்ப இந்த பின்னு சொல்ற கம்பெனிலயும் ஒரு பிஎஃப் நம்பர் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் சி அப்படின்னு சொல்ற ஒரு கம்பெனில ஒரு 5 வருஷம் வேலை செய்றீங்க. இப்ப 3 பிஎஃப் நம்பர் உங்கள்ட்ட இருக்கும். எல்லாமே பிஎஃப் அக்கவுண்ட்க்கு தான் போகும். அத ஒண்ணா பார்த்து நீங்க வித்ட்ரா பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா, ஒரு ஒரு 8 வருஷம், 9 வருஷம் முன்னாடி போனீங்கன்னா முடியாது. இப்ப இது எல்லாத்தையுமே நம்ம ஒரே அம்பர்லால எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி தான் யுஏஎன் நம்பர் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் எடுத்துட்டு வந்தாங்க. யுஏஎன்னோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யுனிவர்சல் அக்கவுண்ட் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த யுஏஎன் நம்பர்னா என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்ப இதுல உள்ள இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு எம்ப்ளாயிக்கும் பிஎஃப் பிடிக்கிற எம்ப்ளாயிக்கு எல்லாருக்குமே யுஏஎன் நம்பர்ன்னு ஒரு நம்பர் இருக்கும். ஆனா, நம்ப போயிட்டு சேலரி ஸ்லிப்ல பார்த்தா திடீர்னு அந்த யுஏஎன் நம்பர் இருக்காது. நம்ம கம்பெனில போய் கேட்டோம்னா, அந்த யுஏஎன் நம்பருக்கு ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் கிடைக்காது. இது மாரி ஏகப்பட்ட பிரச்சனைய நம்மளே ஃபேஸ் பண்ற சூழ்நிலையில நம்ப தள்ளப்படுவோம். இது எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு சொல்றது தான் இந்த வீடியோல ரொம்ப சிம்பிளா, ரொம்ப கிளியரா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இப்ப யுஏஎன் நம்பர் எப்படி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களோட இபிஎஃப்ஓ போர்ட்டல்குள்ள போயிடுங்க. இபிஎஃப்ஓ போர்ட்டல்குள்ள போயிட்டு, இந்த ரைட் சைட்ல பார்த்தீங்கன்னா, நோ யுவர் யுஏஎன் நம்பர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். மேல பார்த்தீங்கன்னா, ஆக்டிவேட் யுஏஎன் நம்பர்ன்னு இருக்கும். ஸோ ஆக்டிவேட் யுஏஎன் நம்பர் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் உங்க யுஏஎன் நம்பர் தெரிஞ்சா மட்டும் தான் உங்களால யுஏஎன் நம்பர ஆக்டிவேட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த நோ யுவர் யுஏஎன் நம்பர கிளிக் பண்ணி உள்ள போங்க. கிளிக் பண்ணி உள்ள போனதுக்கப்புறம், இப்படி ஒரு டேப் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த டேப்ல என்ன பண்ணுங்க, உங்களோட கம்பெனில என்ன மொபைல் நம்பர நீங்க குடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. இல்ல பிஎஃப் ரிஜிஸ்ட்ரேஷனுக்காக என்ன நம்பர குடுத்து வச்சிருக்கீங்க. அதாவது பிஎஃப் வந்து நீங்க ரிஜிஸ்டர் பண்ண மச்ச, நீங்க ஒரு மொபைல் நம்பர ஃபில் பண்ணி குடுப்பீங்க. கரெக்ட்டா? ஃபார்ம்ல போய் பார்த்தீங்கன்னா, பிஎஃப் பிஎஃப்ல நீங்க அந்த ஃபார்ம் ஃபில்லப் பண்ண மச்ச ஒரு மொபைல் நம்பர குடுப்பீங்க. மேக்ஸிமம் அந்த நம்பர் தான் இங்க நீங்க மொபைல் நம்பரா குடுத்தாகணும். வேற என்னாச்சும் நம்பர மாத்தி குடுத்துட்டீங்கன்னா, இது எடுக்காது. இங்க மொபைல் நம்பர டைப் பண்ணுங்க. என்டர் 10 டிஜிட் மொபைல் நம்பர் குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அத டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், கேப்ச்சா இருக்கு. இப்ப இங்க என்ன குடுத்துருக்காங்க? C8UKAன்னு குடுத்துருக்காங்க. இதே மாரி ஒரு கேப்ச்சா வரும். ஒரு சில டைம்ல கேப்ச்சா என்ன வருதுன்னு நம்மளுக்கே புரியாது. ஸோ இந்த கேப்ச்சாவ என்டர் பண்ணி முடிச்சுருங்க. என்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், கீழ 2 ஆப்ஷன் இருக்கு. சப்போஸ் நீங்க வந்து மொபைல் நம்பர் தப்பா டைப் பண்ணிட்டீங்கன்னா, கிளியர்ன்னு குடுத்து நீங்க திருப்பி டைப் பண்ணலாம். அப்படி இல்லன்னா, ரெக்வெஸ்ட் ஓடிபி அப்படின்னு சொல்லி குடுங்க. இப்ப ரெக்வெஸ்ட் ஓடிபி அப்படின்னு சொல்லி நீங்க குடுத்ததுக்கப்புறம், உங்களோட ரிஜிஸ்டர் ஆயிருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்து சேரும். அந்த ஓடிபிய இங்க மொபைல் நம்பர போட்டுட்டு, ஓடிபிய ப்ளீஸ் என்டர் ஓடிபின்னு குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அங்க உங்க ஓடிபிய என்டர் பண்ணுங்க. ஸோ ஓடிபி வரலன்னா, திருப்பி உங்க மொபைல ரீஸ்டார்ட் பண்ணி பாருங்க. மொபைல் நம்பர கரெக்ட்டா பிஎஃப் நம்பரோட லிங்க் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் கேப்ச்சாவ என்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கீழ ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? வேலிடேட் ஓடிபி. அதாவது உங்களுக்கு வந்து ஓடிபி வந்து கரெக்ட்டான மொபைல் நம்பர் தான் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுக்காக, வேலிடேட் ஓடிபி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் குடுங்க. அந்த வேலிடேட் ஓடிபி ஆப்ஷன் குடுத்ததுக்கப்புறம், இப்படி வந்து ஒரு டேப் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதுதான் வந்து அ கொஞ்சம் கொஞ்சம்னு சொல்ல முடியாது. ரொம்ப முக்கியமான டேப் ஒண்ணு. இந்த டேப்ல வந்து
உங்கள் நேம் என்னவோ அந்த நேமை என்டர் பண்ணுங்கள். டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணுங்கள். உங்களோட ஆதார் கார்டு அண்ட் பேன் கார்டு ரெண்டுமே எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா பிஎஃப் மெம்பர் ஐடின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது வந்து நீங்கள் 3வது ஆப்ஷனாக வச்சுக்கோங்க என்ன கேட்டிங்கன்னா. ஃபஸ்ட்டு ஆதார் கார்டு தான் இருக்கிறதுல ரொம்ப ஈஸியான விஷயம். உங்கள் நேமை என்டர் பண்ணுங்கள், டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணுங்கள். ஆதார் கார்டில் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த ஆதார் கார்டு நம்பரை இங்கே என்டர் பண்ணி ஆகணும் நீங்கள். அதான் என்டர் ஆதார் கார்டு நம்பர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஆதார் கார்டு நம்பரை என்டர் பண்ணிவிட்டு இங்கே கேப்சா கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த கேப்சாவை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட கேப்சாவை என்டர் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஷோ மை யூஏஎன் நம்பர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வருது பார்த்தீங்களா. இந்த ஷோ மை யூஏஎன் நம்பரை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட யூஏஎன் நம்பர் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து சேர்ந்துடும். சப்போஸ் உங்கள்கிட்ட ஆதார் கார்டு இல்லை அப்படின்னா பேன் கார்டை சூஸ் பண்ணுங்கள். பேன் கார்டில் அதே மாதிரி நேமு, டேட் ஆஃப் பர்த், ஆதார்னு சொல்கிறது வரல பேனுன்னு வரும் உங்களுக்கு. என்டர் யுவர் பேன் நம்பர் அப்படின்னு சொல்லி வரும். அந்த பேன் நம்பரை கிளிக் பண்ணிட்டு கீழே கேப்ஷன் என்டர் பண்ணிட்டு ஷோ மை யூஏஎன் நம்பர்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் யூஏஎன் நம்பர் என்னன்னு சொல்லி சிஸ்டத்துலேயே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரிஃப்ளெக்ட் ஆகிடும். இது மாதிரி உங்கள் யூஏஎன் நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இந்த யூஏஎன் நம்பர் ஏன் முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா நிறைய கம்பெனியில் பிஎஃப்காக அமௌண்ட் பிடிப்பாங்க. கம்பெனி சைட்லேருந்து பிஎஃப்காக ஒரு அமௌண்ட் எடுத்து வச்சுருவாங்க. ஆனால் யூஏஎன் நம்பரில் க்ரியேட்டே பண்ணியிருக்க மாட்டாங்க. பிஎஃப்லாம் அமௌண்ட்டே போட்டிருக்க மாட்டாங்க. எதுவுமே போடாத கம்பெனியை அவங்களோட அக்கௌண்ட்டில் பத்திரமா வச்சுருப்பாங்க. ஸோ இது மாதிரி ஒரு 2020 ஒரு கேஸ் இருக்குது, 2024 ஒரு கேஸ் இருக்குது. ரெண்டுமே ரொம்ப பெரிய கேஸு. பல கோடி ரூபாய் அமௌண்ட்டை வந்து இந்த பிஎஃப் சம்மந்தமாக அந்த கம்பெனி வந்து எடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் ஏமாறாத இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம் உங்கள் யூஏஎன் நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சப்போஸ் அந்த யூஏஎன் நம்பர் உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் ஒர்க் பண்ணதுக்கு முடிச்சதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அதனால நான் ஒரு சின்ன சஜஷன் தரேன். தயவு செஞ்சு உங்கள் யூஏஎன் நம்பர் என்னன்னு சொல்லி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாத இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாருக்காச்சும் ஒரு ஆளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப இந்த டைமுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த வீடியோவை அந்த ஒரு ஜென்டில்மேன் இல்லை ஜென்டில் உமனுக்கு கண்டிப்பாக மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னொரு யூடியூப் வீடியோவில் பிஎஃப்பை பற்றி நம்ம இன் டீட்டெயிலாக பார்க்கலாம். அடுத்து என்னாச்சும் ஒரு டவுட் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அதையும் நான் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோ போடுறேன். இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்க ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை ஃப்ரம் மார்க்கெட். பை.